எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சுண்டலை வச்சு அருமையான சுண்டல் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதை நம்ம நெய்வேத்தியமாக பிரசாதமாக படைக்கலாங்க. ஏன்னா இதில் வெங்காயம் பூண்டுன்னு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1.5 கப் அளவுக்குங்க சுண்டலை ராத்திரியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்குங்க. நம்ம எல்லா மசாலா பொருட்களையுமே இன்றைக்கி சுண்டலோடையே போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. 1 கப் அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் மற்ற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன். அதுக்காகங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இது கூடவே காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. நமக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே இந்த சுண்டலோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமாங்க நல்லா 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை இதில் போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு கிட்டத்தட்ட 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சுண்டல் மைய வெந்து வந்திருக்கும். இது மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை தாளிச்சிக்க போகிறோங்க. பாருங்கள், இங்கே நமக்கு சுண்டல் நல்லா இந்த மசாலாவோட வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்க போகிறோம். தாளித்து இதை நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு விடும் பொழுது நமக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த மசாலா எல்லாம் நல்லா சுண்டலுக்கு கோட்டாய் கிடைக்குங்க. அதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறமாங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா பொரியும் பொழுது நம்ம இது கூட கடுகும் கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. வரமிளகாய் 2லேருந்து 3 வரமிளகாய் முழுசாகவே சேர்த்துக்க போகிறோம். எல்லாம் சேர்த்துட்டுக்குங்க. கருவேப்பிலை 2 கொத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த சுண்டலை அந்த மசாலா தண்ணியோடையே கடாயில் சேர்த்துக்குங்க. இந்த மசாலா தண்ணியோட சேர்த்ததுக்கப்புறமாங்க அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நடுவில் கலந்து விட்டுக்கணும். நீங்கள் இதை ஒரு அடுப்பில் தாளித்து விட்டுட்டு பக்கத்தில் நம்ம வேறு பிரசாதம் செய்கிறோம் அப்படின்னா அதை செஞ்சுக்கலாங்க. ஏன்னா இதை அப்பப்போ நம்ம கிளறி விட்டால் போதுமானது. நமக்கு நல்லா இந்த தண்ணி சுண்டி நம்ம அதில் சேர்த்துருந்த இந்த மசாலா எல்லாமே நம்மளுடைய சுண்டலுக்கு நல்லா கோட்டாகி பிரசாதம் அருமையாக கிடைக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கணும். நமக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய சுண்டல் நல்லா மினுமினுப்பு தன்மையோடு இருக்குது. நம்மளுடைய மசாலா பொருட்கள் எல்லாம் அதில் மேலே கோட்டாக இருக்குங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கருவேப்பிலை 2 கொத்து கிள்ளி போட்டுட்டுங்க. ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சுலபமாக ஒரு அருமையான சுண்டல் ஃப்ரை பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. அருமையாக வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஒரு பிரசாத ரெசிபி நம்ம செஞ்சாச்சுங்க. இதை பிரசாத ரெசிபியாக தான் செய்யணும்னு கிடையாது. நம்ம வாரத்தில் ஒரு நாளோ இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒரு நாளோ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பழகிக்கிட்டிங்கன்னா எப்போ நீங்கள் பிரசாதம் செஞ்சாலும் சுண்டலை இதே மாதிரி தாங்க செய்வீங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சுலபமான ப்ராசஸ்ஸுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட இந்த சுண்டல் ஃப்ரை ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த எளிமையான முறையில் செய்யக்கூடிய சுண்டல் ஃப்ரை ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.